ஏன் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்பது குறித்துதான் இன்றைய காணொளி. தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நாம் தமிழர் கட்சி என்பது வெறுமனே தமிழர்களுக்கான ஒரு கட்சி அல்ல. மாறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வளங்கள், குறிப்பாக மலை வளம், மண் வளம், நீர்வளம், நிலவளம், இன்னும் கடல் வளங்கள் போன்ற பல்வேறு வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. இந்த வளங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த வளங்கள் அனைத்தும் தமிழர்களுக்கு சேர வேண்டும் என்று ஒருங்கிணைந்த ஒரு முடிவை எடுத்து அதை கொள்கையாக வைத்து அதையே மக்களிடத்தில் பேசிக்கொண்டிருப்பதுதான் நாம் தமிழர் கட்சி. இதுபோன்று, அதாவது நாம் தமிழர் கட்சியை போன்று வேறு ஏதேனும் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இந்த வளங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று இதுவரை பேசியதில்லை. ஒருவேளை அப்படி பேசியிருந்தாலும் நம் வளங்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வியை மக்களிடத்தில் வைக்கின்றேன். எனவே நாம் தமிழர் கட்சி என்பது வெறுமனே தமிழ் மக்களுக்கான கட்சி அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கான கட்சி. அடுத்ததாக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு பறவைகள், பூச்சிகள், விலங்குகள் போன்ற அனைத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. முதலில் இயற்கை வளம், அடுத்தது விலங்குகள் அல்லது பறவைகள் போன்ற அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டுமென்று ஒரு அரசியல் இங்கே பேசப்படுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை அரசியல்தான். இதன் பிறகு மொழி மற்றும் இனம் போன்ற அனைத்தையும் பற்றி நாம் தமிழர் கட்சி பேசுகின்றது. மீண்டும் கூறுகின்றேன், நாம் தமிழர் கட்சி என்பது வெறுமனே தமிழர்களுக்கான கட்சி மட்டுமல்ல. அது மொழியை பற்றி பேசுகின்றது, இனத்தை பற்றி பேசுகின்றது. தமிழ்நாட்டை தமிழனை ஆள வேண்டுமென்று முதலில் குரல் உயர்த்தி மக்கள் மத்தியில் பேசியவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் தான். மேலும் தமிழர்களுக்கான அனைத்து நலமும் வளமும் கிடைக்க வேண்டுமென்று இந்நாள் வரை தொடர்ச்சியாக போராட்ட களங்களில் போராடி கொண்டிருப்பவர் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதுபோக தமிழ்நாடு மட்டுமல்லாது இலங்கை தமிழர்களுக்கும் நன்மை நாட வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், மேலும் நாடடைய வேண்டும் போன்ற சிந்தனைகளை எல்லாம் இளைஞர்கள் மத்தியில் விதைத்து, மேலும் முன்னோர்கள் தமிழர்கள், மேலும் சேர சோழ பாண்டியர்கள் என்று மிக தெளிவாக மக்கள் மத்தியில் வைத்து நமக்குள் சாதிய பிரிவுகள் கிடையாது என்பதை மக்களிடத்தில் கூறி நமக்குள் மொழிப்பற்று இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் தமிழ்நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்ல முடியும் என்ற உன்னத கருத்துரையை தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் வைத்து கொண்டிருப்பவர்தான் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும். எனவே தமிழர்களுக்கான ஒரு சாதாரண கட்சியாக நாம் தமிழர் கட்சியை தமிழர்கள் கடந்து செல்லக்கூடாது. மாறாக மண்வளம், இயற்கை வளங்களை பற்றியும், மேலும் பறவைகள், விலங்குகளை பற்றியும், மேலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களின் உரிமையை பற்றியும், தமிழர்கள் இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் சிந்திப்பவர்கள் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியை விட்டு அகலமாட்டார்கள், மேலும் பிற கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே தமிழர்களுடைய ஒரு மறக்க முடியாத நெஞ்சத்தில் குத்தப்பட்ட பசுமரத்தானியை போன்ற நினைவுகளை கொண்டதுதான் நாம் தமிழர் கட்சி. நிச்சயமாக இந்த தோல்வி என்பது இதற்கு முன்பு அடைந்த தோல்விகள் என்பது ஒரு தோல்வியாகவே நாம் தமிழர் கட்சி கருதாது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் என்பதும் நாம் தமிழர் கட்சியின் சிந்தனை என்பதும் சாதாரண ஒன்றும் கிடையாது. அது மாபெரும் திட்டம், தலைகீழ் மாற்றம். எனவே நிச்சயமாக காலதாமதமாக தான் செய்யும். 2031 செந்தமிழன் சீமான் தான் முதலமைச்சர் என்பதை அடித்து கூற முடியும். ஏனென்றால் இதுவரை ஆண்ட கட்சிகள் அல்லது இப்பொழுது வந்த தாவேகா என்ற புதிய கட்சி, இவர்களுடைய அனைவருடைய ஆட்சியிலும் மக்கள் வாழ்ந்து விடுவார்கள். இனிமேல் யாருக்காவது ஒருவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே ஒரு தேடலில் இருப்பார்கள். அந்த வாய்ப்பு செந்தமிழன் சீமானுக்கு மட்டும்தான். இன்னமும் வேகமாக விவேகம் கொண்டு நாம் தமிழர் கட்சியினர் தற்பொழுது வேலை செய்து வருகின்றார்கள். நிச்சயமாக 2031 மாபெரும் வெற்றியை நாம் தமிழர் கட்சி அடைந்தே தீரும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல காணொலி சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.